இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மாணவர்களை அரசு செலவில் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு IAS பயிற்சி அளிக்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் ஆட்சிப்பணி தேர்விற்காக புதுவை மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் தேர்வாகி வர வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளதால் அரசு செலவில் தமிழக அரசு நடத்தும் பயிற்சி வகுப்பு சென்னை மேயர் நடத்தும் பயிற்சி வகுப்பிற்கு அனுப்பி பயிற்சி பெறுவது குறித்து பேசி வருவதாக அமைச்சர் ராஜவேலு கூறியதும் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் இது ஆதி திராவிட மாணவர்களுக்கு மட்டும் பொருந்துமா அனைவருக்கும் பொருந்துமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்து கூறுகையில் புதுவை மாணவர்கள் IAS அதிகாரிகளாக வர வேண்டும் என்றுதான் பேசி வருவதாகவும் தற்போது இளைஞர்கள் இதில் ஆர்வம் காட்டுவதால் சரியான வகையில் பயிற்சி அளிக்க வேண்டும் என ஏற்பாடு செய்து பேராசிரியர்கள் வருகை குறைவாக இருந்ததால் டெல்லியில் பயிற்சி வகுப்புகள் சிறப்பாக நடப்பதாக கூறப்படுவதால் புதுவையில் இருந்து குறிப்பிட்ட மாணவர்களை அரசு செலவில் அனுப்பி பயிற்சி பெற வைக்கும் எண்ணம் உள்ளதாக கூறினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் அரசு வழங்கும் இலவச துணிகளை அரசு மில்லில் உற்பத்தி செய்ய ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் 3 துறைகள் மூலமாக கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட இலவச துணிகளின் மதிப்பு 10 கோடிக்கு மேல் உள்ளதால் அவற்றை சுதேசி பாரதி AFT மில்லில் தயாரிக்கலாம் என்று கேள்வி எழுப்பியதற்கு முதல்வர் ரங்கசாமி AFT மில்லில் துணிகளை தயாரிக்க முயற்சி செய்து பார்த்ததாகவும் தானே புயலுக்கு பின் மில் இயங்கவில்லை, மேலும் தற்போது தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார், எனவே அங்கு துணி தயாரிப்பது புதிய இயந்திரம் வாங்குவது போன்றவை ஆலோசனையில் உள்ளது என்றார். உடனே சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் இந்த ஆண்டு துணிகள் வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளதா, துணிகள் வாங்குவதற்கு பதில் ரொக்கமாக பணம் கொடுத்து விடலாம் என்று கூறியதும் முதல்வர் ரங்கசாமி இலவச துணிகளுக்கு பதிலாக பணம் வழங்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக கூறினார். புதுவை கோசப்பாளையம் தொழிலதிபர் வீட்டில் வெடிகுண்டு வீசிய வழக்கில் 7 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒரு குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுவை குயவர் பாளையத்தைச் சேர்ந்த நரசியா பாட்டீல் என்பவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் முதலியார்பேட்டையில் மரவாடி வைத்திருக்கும் தன்னிடம் ரவுடி ஜெகன் தொலைபேசியில் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அதனை கொடுக்க மறுத்ததால் கடந்த 26ஆம் தேதி மர்ம நபர்கள் 2 பேர் தனது வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி சென்றனர் என்று புகார் கொடுத்ததை அடுத்து SP ராமராஜ் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் ரகுநாயகம் பாஸ்கரதாஸ் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் புவன்கரை வீதியில் ரயில் பாதையில் அருகில் வழிப்பறி செய்யும் திட்டத்துடன் சிலர் பதுங்கி இருப்பதாக தகவல் அறிந்து அங்கு சென்று ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த டிராக் சிவா, ஆனந்தகுமார், சந்துரு, பாம்மணி, எலிகார்த்திக், விக்கி, பாண்டி ஆகிய 7 பேரை கைது செய்தனர் மற்றும் தப்பியோடிய முக்கிய குற்றவாளியான சுருட்டை செந்திலை தேடி வருகின்றனர். கைது செய்தவர்களிடமிருந்து 5 அரிவாள் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் காரைக்காலில் சிறைச்சாலையில் இருக்கும் ஜெகனின் உத்தரவுப்படி நரசியா பாட்டீலை கைபேசியில் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் பின்னர் அவர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசியதையும் ஒப்புக்கொண்டனர். விசாரணையின் அடிப்படையில் டிராக் சிவா, ஆனந்தகுமார் ஆகிய 2 வரையும் வெடிகுண்டு வீசிய வழக்கில் கைது செய்து அவர்கள் உபயோகப்படுத்திய மோட்டார் சைக்கிள், தலைக்கவசம், கைபேசியினை பறிமுதல் செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். சாத்தானை தெருவில் வசிக்கும் நரிசியா பட்டேல்
வயசு 54. அவர் வந்து நூரி ரோட்டில் மரவாடி வச்சிருக்காரு, அதாவது டிம்பர் ஷாப் வச்சிருக்காரு. மேலும் அது வந்து அரவை மரம் இருக்கும், தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து நிலையம் உருளைமட்ட காவல் நிலையம் ஆஜராகவே வந்து ஒரு புகார் கொடுத்தார். அவர் ஒரு அன்று இரவு ஒரு 21 மணி, அதாவது 9 மணி அளவில் 2 மர்ம நபர்கள், அதாவது மோட்டர் சைக்கிளில் பல்சர் மோட்டர் சைக்கிள், கருப்பு கலர் பல்சர் மோட்டர் சைக்கிளில் வந்தவங்க, ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து அவர் வீட்டில் வந்து குண்டு வீசி போயிட்டாங்க. அதாவது நாட்டு வெடி குண்டு போட்டு அவர் பால்கனியில் விழுந்து அந்த கொஞ்சம் சில மீன் தொட்டி அந்த சேதம் ஆகி போச்சு. இது என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 3 மாசமா அவரை வந்து அதாவது காரைக்கால் ஜெயிலிருந்து ஒரு நபர், அதாவது ஜெகன்கிறவர் பணம் கேட்டு மிரட்டியே இருந்தார், போனில் மிரட்டினார். அது சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பயமுறுத்துறதுக்கு தான் போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இது சம்மந்தமாக நாங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தோம். இரவு அது மாதிரி ஒரு கூட்டம் போங்கர வீதி பக்கத்தில், சுடுகாடு பக்கத்தில் மாதிரி வழிப்பறி போறவங்களை மடக்கி வழிப்பறி பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அந்த தகவல் அடிப்படையில் இந்த 2 சிறப்பு பிரிவும் டீமும் போயிட்டு அவங்கள வந்து சுற்றி வளைச்சும் போது ஒரு 7 பேர், மொத்தம் 8 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் ஓடி விட்டாங்க. 7 பேர் இருந்திருக்காங்க. 7 பேரை வந்து உடனே கைது செய்து அவங்கள வந்து உருளைம்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைச்சி வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி விசாரணை செஞ்ச போதும், விசாரணை செய்யும் போது அவங்கள ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து குற்ற பின்னணி உள்ளவங்க தான். விசாரிப்பு பார்க்கும்போது அவங்க எல்லாமே அவங்க மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் 5-6 வழக்குகள் இருக்குது. அதாவது கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, மிரட்டுற வழக்கு, அடிதை சண்டை, எல்லாம் ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்க தான் எல்லாருமே. அதனால் அவங்கள மேலே தீவிரமாக விசாரணை செய்யும் போது விசாரணையில் வந்து அவங்க வந்து கடந்த 26ஆம் தேதி அந்த அதாவது நரிஷியா பட்டேல், சாத்தானி வீதியில் நரிஷியா பட்டேல் வீட்டில் குண்டு போட்டது 2 பேர், டிராக் சிவாங்கிறவரும் ஆனந்துங்கிறவரு. நாங்கள் தான் வந்து பணம் மிரட்டினோம், பணம் கேட்டு மிரட்டினோம், அவர் கொடுக்கல. அதனால் வந்து நாங்கள் வந்து அவரை மிரட்டுறதுக்காக நாங்கள் வந்து நாட்டு விடு குண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. புதுவை பாகூரில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று தடகள போட்டியின் பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்தார். புதுவை பாகூர் பாரதிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜாக்கி பிரதர்ஸ் சார்பில் 3ஆம் ஆண்டு தடகள போட்டி பரிசளிப்பு விழா என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தனவேல் தலைமையில் ராமுநாயக்கர், ராமலிங்கம் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசுகையில், கிராம பள்ளிகளில் பாகூர் அரசு பள்ளி அதிகப்படியான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறது. விளையாட்டில் உடல் மற்றும் உள்ளம் ஆரோக்கியம் அடையும். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்கி வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் பாகூரில் 5 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பல தடைகள் உள்ளதால் அவையாவும் கலைந்து இந்த ஆண்டிலேயே திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பேசினார். இங்க ஒரு அருமையான அழகான ஒரு 5 கோடி ரூபாயில ஒரு ஸ்டேடியம் ஒன்று கொண்டாடணுன்றதுக்காக நாங்க பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சில தடைகள் இருக்கு. அந்த தடைகள்லாம் நீங்கிச்சுன்னு சொன்னா இன்னும் 1 வருஷத்துல உங்க அருமையான ஒரு புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துக்கு நிகரான ஒரு ஸ்டேடியத்தை கொண்டாந்துருவேன். அதுக்கு தகுந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அத நம்மளுடைய என்னை உருவாக்கிய என்னோடு இருக்கக்கூடிய எனக்கு வந்து எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்கள் அனைவரும் அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதை சார்ந்தவங்களும் கொஞ்சம் மனசு இறக்கப்பட்டு நம்ம இந்த மாநிலத்தில் இது வருத இதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம பகுதிகள் நல்லா இருக்குன்னு செஞ்சு கொடுத்தாங்கன்னாக்கா இந்த வருஷத்திலேயே நான் கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வேன். அது வந்து அவங்க மனசு மாதிரி எங்களை செஞ்சா நல்லா இருக்கும். இன்னும் பல திட்டங்களை பாகூர் கம்யூனில பொறுத்தளவில் செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்குது. நாளைக்கு நான் சார்ந்த துறைகள் பூராவும் நாளைக்கு வந்து கூட்டத்தொடர், நாளைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்குது. அதுக்கு வந்து நிறைய திட்டங்கள்லாம் நாங்க அறிவிக்க போற சூழ்நிலை இருக்கிறதால இப்ப எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லணும். ஆகவே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நல்ல திட்டங்களை நமது முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே சீரிய முறையிலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து தொழிலதிபர் சேதுராமன் மற்றும் வசந்தி சேதுராமன் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் தென்னவன் நன்றி கூறினார்.
விழாவில் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை குமரகுருவள்ளம் ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் தலைமறைவாகியிருந்த குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை குமரகுருவள்ளத்தைச் சேர்ந்த ஜெயகாந்தன் என்பவர் கடந்த 21ஆம் தேதி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் தூதாபி என்கிற நாகராஜின் மச்சான் மண்டைப்புறாவிடம் வண்ணா செந்தில் என்பவர் வீண் சண்டை போட்டதாகவும், அதனை தட்டி கேட்க சென்ற நாகராஜ் மற்றும் நண்பர்களை செந்திலின் நண்பர்கள் தாக்கியதில் நாகராஜ் கொலை செய்யப்பட்டதாகவும் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் SP ராமராஜ் தலைமையில் தனிப்படை போலீசார் ஏற்கனவே 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது இந்த வழக்கில் தலைமறைவான குற்றவாளிகளான கிருஷ்ணராஜ், முருகன் ஆகியோரை கோரிமேடு மருத்துவமனை அருகில் முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் துரிதமாக சிறப்பாக செயல்பட்ட பெரியகடை, முத்தியால்பேட்டை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரை வடக்கு SP ராமராஜ் பாராட்டினார். புதுவை லாஸ்பேட்டை NCC தலைமையக மையத்தில் நடந்து வரும் வருடாந்திர பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு விமானம் மற்றும் கப்பல் செய்யும் பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை NCC குழுவின் தலைமையக வளாகத்தில் பயிற்சி பகுதியில் விமான படைப்பிரிவின் ஒருங்கிணைந்த வருடாந்திர பயிற்சி விமான படைப்பிரிவின் விங் கமாண்டர் மன்கத் தலைமையில் கடந்த 25ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. முகாமில் NCC விமானப்படை மற்றும் கப்பல் படை பிரிவு மாணவர்களை சுதந்திர தினம், விமானப்படை மற்றும் கப்பல் படையின் பெருமைக்குரிய முகாம்களுக்காக தேர்வு செய்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி விமானம் மற்றும் கப்பல் செய்யும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் புதுவை, காரைக்கால், கடலூர், திருச்சி பகுதிகளைச் சேர்ந்த 400 NCC மாணவர்களும், பெதி செமினார் மற்றும் வீரமாமுனிவர் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 50 மாணவர்களும் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.